அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட மையல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். எல்லாரும் கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? கதைக்குள்ள போலாம் வாங்க. ஒரு காட்டுல ஒரு சாம்பல் நிற முயலும் தந்திரமான நரியும் இருந்ததாம். பருவநிலை மாறி குளிர்காலம் வந்ததும் காட்டுல சின்ன சின்ன பனித்துளிகள் மழை மாறி கொட்ட தொடங்குச்சான். அப்போ முயல் நினைச்சுதான், இந்த குளிரை தாங்க முடியல, நான் கண்டிப்பா ஒரு குடிசைய கட்டியே ஆகணும் அப்படின்னு நினைச்சுதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மரப்பட்டைகளை சேகரித்து வீடு கட்டுற வேலையை தொடங்குச்சான் முயல். இதை பார்த்த குள்ள நரி, அடே முயலே, நீ என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல், நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்க, கதகதப்பா இருக்க ஒரு குடிசை கட்டுறேன் அப்படின்னு சொல்லச்சான். ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லச்சான் குள்ள நரி. அப்புறம் தனியாக வந்து யோசிச்சுதான், நானும் ஒரு வீடு கட்டணும். ஆனால் நான் கட்டுற வீடு ஒரு பளிங்கு மாளிகையாக இருக்கும். ஒரு அழகான பளிங்கரண்மனையை கட்டுவேன். முட்டாள்கள் தான் மரப்பட்டையில் வீடு கட்டுவாங்க அப்படின்னு நினச்சிதான் குள்ள நரி. அப்புறம் அந்த நரி பெரிய பெரிய பனிக்கட்டிகளை தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல ஒன்று மேலே ஒன்றா வச்சு வீடு கட்ட தொடங்குச்சான். 2 வீடுகளும் ஒரே நேரத்தில் கட்டி முடிக்கப்பட்டுச்சு. முயலும் நரியும் ஒட்டுக்கா வீட்டுக்குள்ள குடி புகுந்தாங்களாம். குள்ள நரி தன்னோட பனிக்கட்டி வீட்டு ஜன்னல் வழியா முயலை பார்த்து, இந்த முயல் முட்டாளா இருப்பான் போல, போயும் போயும் மரப்பட்டைகளை வச்சு வீடு கட்டி இருக்கான். என்னோட வீடு எவ்வளவு தூய்மையா பல பலன்னு இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பளிங்கு அரண்மனை தான். ராஜாக்கள் கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிதான் குள்ள நரி. குளிர்காலம் இருக்கிற வரைக்கும் நரிக்கு எந்த சிக்கலும் வரல. ஆனா இளவெனிற்காலம் வந்ததும் தொடங்குச்சு பிரச்சனை. அப்போ கதிரவன் வெப்பம் பிரகாசிக்க தொடங்குச்சு. குள்ளநரியோட அரண்மனை உருகி தண்ணியா மாறிடுச்சான். வீடு இல்லாம இனி என்ன செய்யறதுன்னு யோசிச்சுதான் குள்ளநரி. ஒரு நாள் முயல் புல் மேயறதுக்காக வெளியே போச்சான். அந்த நேரம் பார்த்து நரி முயலோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. முயல் மெதுவா புல் மேய்ஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு கதவை தள்ளுச்சான். ஆனா திறக்க முடியலையாம். அப்புறம் கதவை தட்டுச்சான். யாரது அப்படின்னு குள்ள நரி கோபமா கேட்டுச்சான். நரியே, நான் தான் சாம்பல் நிற முயல் வந்திருக்கேன், கதவை தர அப்படின்னு சொல்லுச்சான் முயல். அதுக்கு குள்ள நரி, சாம்பல் முயலாவது சோம்பல் முயலாவது யாராயிருந்தாலும் வெளியிலேயே கெட அப்படின்னு சிடுசிடுன்னு சொல்லுச்சான். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்த முயல் மறுபடியும் கதவை தட்டுச்சான். நரியே, உன் கிண்டல் பேச்ச நிறுத்து, என்ன உள்ள விடு, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லுச்சான். அப்போ அந்த நரி கோபமா, நான் வெளியே வந்தா உன்னை அடிச்சு பழைய துணி மாதிரி கிழிச்சு வீசிடுவேன் அப்படின்னு மிரட்டுச்சான். முயல் அழுதுகிட்டே அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சுதான். வழியில ஒரு ஓநாய் வந்துதான். முயலே, எதுக்காக அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் ஓநாய். முயல் அழுதுகிட்டே சொல்லுச்சான், என்னோட நிலைமை உனக்கு வந்தா நீயும் இப்படிதான் அழுவ. எனக்கு மரப்பட்டைகளாலான ஒரு வீடு இருந்தது. குள்ள நரிக்கு பனிக்கட்டியாலான வீடு இருந்தது. அந்த நரியோட வீடு சூரிய வெப்பத்தினால உருகி கரைஞ்சு காணாம போயிருச்சு. உடனே நரி திருட்டுத்தனமா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. அது இப்போ என் சொந்த வீட்டுக்குள்ளேயே என்ன விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லச்சான் முயல். அதுக்கு ஓநாய், நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை வெளியே துரத்திடலாம் அப்படின்னு சொல்லச்சான். உன்னால முடியாது ஓநாய், முடியவே முடியாது, அந்த நரி உள்புறமா தாழ்பால் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லச்சான் முயல். அட, நான் என்ன செய்யறேன்னு நீ பொறுத்திருந்து பாரு. அதை நான் துரத்தலைன்னா என் பேரு ஓநாய் இல்லை, சுண்டலின்னு மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லச்சான் ஓநாய். முயலுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நரிய விரட்ட 2 பேரும் புறப்பட்டாங்களாம். திமிரு பிடிச்ச நரியே, ஒழுங்கா வெளியே வந்துரு அப்படின்னு ஓநாய் சத்தமாக சொல்லுச்சான். ஆனால் நரி,
ஓநாயே, நான் வெளியே வந்தா உன்னை அடிச்சு தூக்கி வீசிடுவேன் அப்படின்னு மிரட்டுச்சான். ஐயோ, நரி ரொம்ப கோபமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே பயந்து ஓடிருச்சான் ஓநாய். அப்புறம் ஒரு எருது வந்துதான். முயலே, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டுச்சான். முயல் எல்லா விவரத்தையும் எருது கிட்ட சொல்லுச்சான். அப்புறம் எருது சொல்லச்சான், கவலைப்படாத முயலே, நம்ம 2 பேரும் சேர்ந்து அதை அடிச்சு விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லச்சான். அதுக்கு முயல், உன்னால முடியாது அப்படின்னு சொல்லி தடுத்துச்சான். ஆனா எருது கேட்காம, ஏ நரியே, வெளியே வா அப்படின்னு அதிகாரமா கூப்பிட்டுச்சான். ஆனா நரியோட மிரட்டலை கேட்டு அதுவும் பயந்து ஓடிருச்சான். அப்புறம் கரடி வந்துதான். அதுவும் நரியோட மிரட்டலை கேட்டு பயந்து ஓடிருச்சான். முயலுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியலையா. அப்போ வாள் ஏந்தி சிவப்பு கொண்டை இருக்கிற ஒரு சேவல் வந்துதான். சேவல் முயலை பார்த்து, முயலே, நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்டுச்சான். தான் கதைய மறுபடியும் சொல்லி அழுதுதான் முயல். சேவல் சொல்லச்சான், கொஞ்சம் பொறுமையாகிரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த நரியை உன் வீட்டில் இருந்து விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லச்சான். சிவப்பு கொண்டை சேவலே, உன்னால அது முடியாது. முதல்ல ஓநாய் வந்தது, அப்புறம் அதுவும் நரியோட பேச்சு கேட்டு பயந்து ஓடிருச்சு. அப்புறம் எருது வந்தது, அதுவும் பயந்து ஓடிருச்சு. அப்புறம் கரடி வந்தது, அதுக்கும் அதே நிலைமை தான். நீயும் இதில் தோத்து தான் போவ அப்படின்னு சொல்லச்சான் முயல். அதுக்கு சேவல் சொல்லச்சான், சந்தேகப்படாத முயலே, நாம முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லச்சான். அப்புறம் அவங்க 2 பேரும் நரிய விரட்ட புறப்பட்டாங்களாம். முயலோட வீடு கிட்ட வந்ததும் சேவல் சத்தமா பாட ஆரம்பிச்சுதான். செந்நிற கொண்டையன் தலையுயர்த்தி வருகிறான், பந்தாடப் போகிறான் பண்பற்ற நரியையே, வீட்டை திறந்து முயலையும் குடியேற்றப் போகிறான், நரித்தோலை உரித்து தோரணமும் கட்டுவான் அப்படின்னு பாடிச்சான். குள்ள நரி பயந்து நடுங்குச்சான். திரு செந்நிற கொண்டையன் அவர்களே, ஒரு நிமிஷம் பொறுத்திருங்க, என்னோட பொருட்களெல்லாம் எடுத்துட்டு ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். ஆனா சேவல் தொடர்ந்து பாடிச்சான். சேவல் வருகிறான் வாள் கொண்டு, 2 துண்டாயாகுமே உன் தலையும் அப்படின்னு சத்தமா பாடிச்சான். அப்ப குள்ள நரி மெதுவா கதவை திறந்து தாவி குதிச்சு ஓடிருச்சான். அப்புறம் சேவலும் முயலும் அந்த வீட்டிலேயே நண்பர்களா வாழ்ந்தாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? தோற்றத்துக்கும் ஆற்றலுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. நம்ம மேலே நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கோம், ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை எப்படி அணுகணும், விடாமுயற்சி எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இதிலிருந்து நாம் கற்றுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் மையல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறம் செய்ய விரும்பு. நன்றி.